வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்ற மாதிரி தான். இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் இல்ல. இது டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணி ஜெயிக்குதா தமிழ்நாடு அணி ஜெயிக்குதாங்கிறத இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டணும். நாம ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்றேன்னு, இவ்வளவு நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் ஒதுக்கி இருக்காங்களா? நம்ம கேட்கிற நிதி கொடுக்குறாங்களா? எந்த உதவியும் செய்யறது இல்லை, எந்த திட்டங்களும் வர்றது இல்லை. இப்ப தேர்தல் வருதுங்கிறோன்னே மோடி அவர்கள் வராரு. நாளைக்கு இங்க கன்னியாகுமரி வராரா? வரும்போது கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் கொடுத்தீங்கன்னு கேளுங்க. எந்த திட்டமும் கொடுக்கறது இல்லை. கல்வி நிதி வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுப்பேன்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பை எப்படியாவது கொண்டு வரணும்ன்ற முயற்சியில இன்னைக்கு ஒன்றிய அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது மாதிரி நம்முடைய தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நிரூபிச்சு காட்டும். செஞ்சு காட்டுவோமா?